தீபிகா, வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் சில பிரிவுகளுக்கு, சில அம்சங்களுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவும் மற்ற மனுதாரர்களும் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள முக்கிய திருத்தங்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இருக்கிறது என்று வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் இந்த உத்தரவு இருக்கிறது என்றும், மத்திய பாஜக அரசு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சட்டவிரோதமாக செய்துள்ள திருத்தங்களை நீக்குவதற்கு எதிராக ஒரு முக்கிய நகர்வாக இன்றைய நீதிமன்ற உத்தரவு அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் இஸ்லாமியர்களின் மத உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என்ற மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையில் இன்றைய உத்தரவு இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த வரவேற்பு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். வக்ஃபு சொத்தை அளிப்பதற்கு 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மதத்தை கட்டாயமாக நடைமுறையில் கடைபிடித்திருக்க வேண்டும் என்ற விதிக்கு தடையை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருப்பது வரவேற்புக்குரியது என்று கூறியிருக்கிறார். மேலும் வக்ஃபு நிலத்தை அரசு நிலம் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தாலே உரிய அதிகாரி அறிக்கை அளிக்கும் வரை, அரசு முடிவெடுக்கும் வரை சொத்தை பறிக்கும் அதிகாரத்திற்கும் தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இதே போல வக்ஃபு பயனர் மற்றும் வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர்களை சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களுக்கு தடை விதித்திருப்பது உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகளையும் மத உரிமையையும் பாதுகாக்கும் வகையில், உச்சநீதிமன்றத்தின் நம்பிக்கையையும் பாதுகாக்கும் வகையில் இருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தங்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பதற்கு வரவேற்பு அளித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தீபிகா.